அப்படின்னு ஷாஜஹானே போன மாட்டார், இதுக்கப்புறம் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆவியாக வருவாரா. இங்கே நாங்கள் கிரிக்கெட்டெல்லாம் நினச்சோம், போன தடவை பால் கொண்டு வந்தோம், ஆனால் பேட்டு கொண்டு வர வந்துட்டோம். அட்லீஸ்ட் ஒரு பேடு கொண்டு வந்ததால நாங்கள் இங்கே ஆடி இருப்போங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் டீமில் வந்து பேட்டர் பவுலர் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து விக்கெட் கீப்பர் இல்லை. நாங்கள் மும்தாஜை கூப்பிடலாம்னு நினச்சோம், இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். மீது 2 கேட் எதுக்குன்னு தெரியல, அது தூசு புத்தான் கிடக்கு. இப்போ வாங்க அப்படியே போய் தாஜ்மஹாலை பார்ப்போம். வாங்க வாங்க நம்ம போகிறோம். இப்போ எனக்கு ஒரு போகிறோம். இவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கட்டி இதில் எத்தனை பணத்தை வைக்கலாம், ஆனால் அவங்களோட ஒய்ஃபோட பணத்தை வரைக்கும் வச்சிருக்காரு. ரொம்ப கண்டிப்பாக இருக்காரு, போட வச்சிருக்காரு. ஆமாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது கொத்தனார் கடையெல்லாம் எல்லாரும் வெட்டிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இதை மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் அவர் மறுபடியும் யாருமே கட்டக்கூடாது. ஏன் எனக்கு புரியல, அவர் இந்த மாதிரி ரேசிசம்லாம் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் தப்பாக பண்ணுறாரு, தப்பு தானே இது. அப்புறமேட்டு கர்ணா பேசுறது இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் வந்து இது மேலே ஏறுறது ஒரு பெரிய விஷயம். இங்கே நிஞ்சால்டரை கூட வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளே சுற்றி போயிட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். பின்னாடி ஏதோ யமுனா ரிவர்னு ஒன்று இருக்காங்க. அந்த யமுனா ரிவரில் ஏதோ வந்து ஸோ இப்போ இங்கே வந்து தண்ணியெலாம் நான் பார்த்தேன். தண்ணி வந்து எங்கள் மேக்ஸை சொன்னார், மேக்ஸ் புக்கில் போட்டு ரிஃப்ளெக்ஷன் அடிக்கோங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி அப்படின்னு. நான் இங்கேருந்து பார்த்தா அதில் ஃபுல்லாக பார்த்து வச்சிருக்காங்க. இங்கே இருக்க கிராஸ் இங்கே பாருங்க, இது ஒயர் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நாங்கள் அவ்வளோ துப்புறாங்க. இது ஆர்ச்சரிங் மாதிரி, இது வில்லம் போடுற மாதிரி இருக்குது. இது எனக்கு எப்படின்னே புரியல. இவங்க கையில் அம்பு கொடுத்தா கூட இவ்வளோ அழகாக விட மாட்டாங்க போல. பீடா இவ்வளோ பக்காவாக துப்புறானுங்க. இன்னும் இடத்துக்கு போனேங்க, தாஜ்மஹாலில் ஒரு ஏதோ ஒரு தர்கா கொண்டதுக்கு போனேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி கை காலே அதெல்லாம் கழுவிட்டு வரணுமா. அங்கே போய் பார்த்தா அதில் ஃபுல்லாக பான் மசாலா கவரு, பான் பீடு எல்லாமே துப்பி வச்சிருக்காங்க. அதில் மூஞ்சி கழுவுறாங்க, அதே வாய் கொப்பளிக்காங்க, அதில் கை காலெல்லாம் கழுவுறாங்க. எனக்கு எதுவுமே புரியலைங்க, அப்படி தலை சுற்றி சொல்லுவேன். ஸோ இப்போ வாங்க அப்படின்னு யமுனா ரிவர் இருக்கான். அங்கே பின்னாடி பங்க்லாம் விட்டுருக்காரு, நானே பங்க் விட்டுருக்கேன். வாங்க, ஒவ்வொரு பில்லரும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க.